வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்மளோட தொடர்கதை நேசம் கலந்த உறவு அதோட பகுதி 16 கதைக்குள் செல்லலாமா நண்பர்களே? திகழ் சென்று பல நிமிடங்கள் கடந்தும் அதே இடத்தில் தான் நின்றிருந்தான் ஆரியன். அவள் தன் காதலை ஏற்றுக்கொள்வாள் என்றெல்லாம் பகல் கனவு காணவில்லை அவன். அவன் காதலை அவள் யோசிக்க வைக்கும் அளவுக்கு பேசதான் நினைத்திருந்தான். இப்பொழுது அவள் பேச்சில் மொத்தமும் மறந்து தன்னையும் மறந்த நிலை ஆரியனுக்கு. எவ்வளவு சிந்தித்தும் காரண காரியம் எதுவும் புலப்படவில்லை. இன்று காலை வரை பேசி சிரித்து என் அவர்களுக்குள் இருந்த நட்புணர்வு அவளில் கிஞ்சித்தும் இல்லாமல் அவ்வளவு இறுக்கம் ஏன் என்று புரியாமல் தலை கிரிகிரித்தது. திகழ்மதி அவள் வீட்டிற்கு சென்று வருவதாய் சொல்லவும் சரி என்று கூறி அன்று இரவு அன்னையின் ஏற்பாட்டின்படி தன் அறைக்கு வர இருப்பவளுக்கு தன்னை முழுதாய் தெரிய வேண்டும் என்றுதான் அவள் வந்ததும் வெளியில் எங்காவது வைத்து பேச வேண்டும் என அவன் திட்டமிட்டது. அன்றாடம் போல ஸ்டோருக்கு ஸ்டாக் வருகையை கவனிக்க வந்தவனுக்கு அங்கே நிலை கொள்ளவில்லை. காதலை சொல்லப்போகும் இளைஞன் போல மனம் அந்த இடத்தை விட்டு நகராமல் இருக்க மூளை கூட திகழ்மதி பதிலுக்காக காத்திருக்க சொல்லி ஓய்வு கேட்டது. ஓரளவு நேரத்தை நெட்டி தள்ளியவனுக்கு மாலை வேறு நினைவே இல்லாமல் இருக்க வீட்டிற்கு கிளம்பி அத்தனை ஆசையாய் ஏக்கமாய் தவிப்பாய் வந்தால் இங்கே அனைத்தும் தலைகீழ். வேறெதும் செய்ய தோன்றாமல் வீட்டிற்கு வந்தால் அன்னையின் குறுக்கு விசாரணை. மதி எங்கே என்றுதான் கேட்டார் அவன் முன்பாகாம. வருவாம்மா என்று ஆரியன் நகரை பார்க்க, ஏன் என்னவோ போல இருக்க என்றார். கோபம் பேசக்கூடாது என தனக்குத்தானே அத்தனை உறுதியாய் இருந்த அந்த அன்னைக்கு மகனின் அந்த ஒற்றை சொல் பதில் அவன் மனநிலையை கண்டுகொள்ள வைத்தது. இதுவே சாதாரணமாய் என்றால் ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்களா என்று கூறி அவனே அமர்ந்து பேசி என அவரை வம்பிழுத்துதான் சென்றிருப்பான். ஒன்றுமில்லைம்மா என்றவன் அன்னை முகம் பார்க்க அவர் நம்பாமல் பார்த்த பார்வையில் அங்கேயே அமர்ந்து விட்டான். என்னன்னு சொல்லு ராஜா, மதி எங்க? அவ கூட தானே போனேன், ஏன் தனியா வந்த? மதி நல்லா இருக்காதானே என நொடிக்குள் அத்தனை பதற்றம் தாய்க்கு. திகழ்மதியின் திடீரென சட்டென்ற விலகலும் அன்னையின் இந்த நேர அரவணைப்பும் அவனை சுருட்டிவிட பார்க்க தான் இத்தனை பலகீனமானவனா என தன்னைத்தானே உணர்ந்த தினமுமாய் மா என்று அழைத்தவன் அவர் மடிசாய இன்னுமே பதறி வந்தது. என்னன்னு சொல்லு ராஜா என்று கேட்கவும் லாவண்யாவின் அழைப்பு ஆரியனுக்கு. அதில் கொஞ்சம் சுதாரித்தவன், ஒரு இஞ்சி காப்பிமா, மதியம் நீங்கள் சொல்ல சொல்ல கேட்காமல் வெளியில் சாப்பிட்டேன்ல, தான் ஒத்துக்கலை போல, அதான் திகழை ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டேன் என அந்த நேரம் தோன்றியதை சொல்லி வைத்தான். உஃப், என்னவோன்னு பயந்துட்டேன், சரி எடுத்துட்டு வரேன் இரு என்று சொல்லி சென்றவர் அவன் முகத்தில் இருந்த கலக்கத்தையும் கவனிக்கவே செய்தார். காபியை வாங்கி பருகிவிட்டு அன்னை முன் சிறியதாய் புன்னகைத்து அவரை நம்ப வைத்து என அறைக்குள் வந்தவன் மெத்தையில் விழுந்து மொபைலை எடுத்து தானே லாவண்யாவுக்கு அழைத்தான். உளவுத்துறை மூலமா நியூஸ் வந்துச்சு, யாரோ காதலில் விழுந்தேன்னு எந்திரிக்காம இருக்காங்களாமே, யாரு ராஜா அது என எடுத்ததும் அத்தனை கிண்டலில் பேச ஆரம்பித்தாள் லாவண்யா. காதலிக்கு பொண்ணு கிடைக்காம அப்பப்போ ஃபோன் பண்ணி என்கிட்ட புலம்பி தள்ளினியே, ஏண்டா லவ் பண்ணுறேன்னு சொன்னால் குறைஞ்சா போயிடுவ, அவ்வளோ ஆணவம் என்று தொடர்ந்த பேச்சில் என்ற ஆரியனின் சரித்த குரல் சத்தமாய் கேட்க லாவண்யா நிதானமானாள். சரி சொல்லு, யார் பொண்ணு, எனக்கெல்லாம் இன்ட்ரோ இல்லையா என்று கேட்க, ஏன் உன் கூட பிறந்தவன் முழுக்க சொல்லாமல் என்னத்தை உளறினான் ஆரியன் கேட்க, ஒன்றும் சொல்லலையே, உனக்கு லவ் செட் ஆகிட்டுன்னு சொன்னான் என்றவள் ஞாபகம் வந்தவளாய், ஆமாம் ஏதோ சின்ன பிரச்சனைன்னு சொன்னான், அந்த பிரச்சனையில் ஒரு நல்லதாக ஆர்யாவுக்கு லவ் செட் ஆகிட்டுன்னு சொன்னான் என்று சொல்ல, ரொம்ப நல்லவன் தான் உன் பாசமலர், முழுசாக சொன்னாதான் நான் உதைப்பேன்னு தெரிஞ்சு கதையாக சொல்லி வச்சிருக்கான் என்றான் ஆரியன். அவனை விடு, நீ சொல்லு, என்ன பண்ணுறாங்க, எப்படி இருப்பாங்க லாவண்யா கேட்க, லாவி என்ன சொல்கிறது, எனக்கு குழப்பமாக இருக்கு, நீ ஏதாவது யோசியேன் என்ற ஆரியனின் கவலையான குரலில், ஏண்டா என்னாச்சு, அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிக்கலையா என்று கேள்விகளுக்கு தாவினாள். நடந்தது தெரியாமல் கடுப்பாக்காத லாவி என்று கூறி அனைத்தையும் சொல்லியவன், உன்கிட்ட சொன்னா போன்லேயே மானாவாரியாக கேட்பேன்னு தான் முழுக்க சொல்லாமல் இதை மட்டும் சொல்லியிருக்கான் என்றான். இவ்வளோ நடந்திருக்கா?
அப்போ அந்த பொண்ணு உன் கூட வீட்டில் தானே இருக்குதா? லாவண்யா ஆச்சரியமாய் நம்ப முடியாமல் கேட்டாள். ஆமாம், பட் எனக்கு ரீசன் மட்டும் புரியவே இல்லை லாவி. லவ்க்கான எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை தான், ஓகே ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு லாவி, எனக்கும் திகழுக்கும். டக்குன்னு திகழ் இப்படி மாறினது ஏன்னு எனக்கு புரியலை ஆரியன் சொல்ல. எனக்கு புரிஞ்சிடுச்சு என்றாள் லாவண்யா. என்ன என்ன புரிஞ்சது? நான் எதுவும் எனக்கே தெரியாமல் தப்பாக பேசிட்டேனா, வேர்ஸ்டாக பிஹேவ் பண்ணிட்டேனா என ஆரியன் உடனே பரபரப்பாகினான். இல்லை ஆர்யா, உனக்கு ஹெல்ப் பண்ணதான் நீ லவ் பண்ண பொண்ணோட ஃப்ரெண்ட் கிட்ட அவங்க டீட்டெயில்ஸ் கேட்டு பேசினதா புகழ் சொன்னான் என்று லாவண்யா சொல்ல, மொத்த குழப்பமும் தெளிந்து புகழை என்ன செய்யலாம் எனும் கோபம் ஏறியது ஆரியனுக்கு. அந்த பொண்ணு பேர் கூட என்னவோ சொன்னான், நான் சரியாக கவனிக்கலை. அவங்க ஃபேமிலியை விசாரித்தேன், ஆர்யாவுக்கு பிடிச்சிருக்கு. அதனால் தெரிஞ்சுக்கிட்டா பின்னாடி யூஸ் ஆகுமேன்னு கலெக்ட் பண்ணேன். கொஞ்சம் மிடில் கிளாஸ் தான், பட் அதெல்லாம் நோ இஸ்னு கூட சொன்னான் என்று உஷா சொல்ல, பிளடி ராஸ்கல் என்று ஆரியன் பல்லை கடிக்க, புகழ் உனக்கு நல்லது நினச்சி பண்ணதுதான் ஆர்யா என்று லாவண்யா சொல்ல வர, அண்ணனுக்கு சப்போர்ட்டா? பேசாத லாவி, எனக்கு வர கோபத்துக்கு நான் கேட்டேன் அவன்கிட்ட, எனக்கு வாயில்ல. இல்லை, எனக்கு கலெக்ட் பண்ண தெரியாதா? ஏன் என்னை டார்ச்சர் பண்ணுறான் என்ற ஆரியன் கோபத்தில் லாவண்யா அமைதியாக, உன்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது, என் நேரம் என்று தலையில் அடித்து கொண்டவன், அவனை என் கண்ணு முன்னாடி வர சொல்லிடாத, இருக்கிற கோபத்துக்கு என்ன வேணா பண்ணுவேன் என்றவன் வைத்து விட்டான். இரவு 7 மணியை தாண்டி திகழ்மதி வீடு வர ஆரியன் அப்போதும் வீட்டில்தான் ஹாலில் அமர்ந்திருந்தான். வாமதி, பூஜையெல்லாம் முடிஞ்சதா என்று மீனாட்சி கேட்க, முடிஞ்சதாண்டி என்றவள் கோவிலுக்கு சென்று தான் வந்திருந்ததால் கைகளில் இருந்த பூஜை கூடையிலிருந்து விபூதியை நீட்ட அதை அவர் எடுத்துக்கொண்டார் ஆரியனை பார்த்து. புரிந்தது போல திகழ்மதி ஆரியன் பக்கம் சென்று நீட்ட, எழுந்து கொண்டவன் எடுத்து தன் நெற்றியில் இட்டு கொண்டவன் தன் அறைக்கு திரும்பி விட்டான். ஏதோ சண்டையா மதி? மீனாட்சி கேட்க, ஆரியனின் இச்செயலை எதிர்பார்த்த திகழ்மதியுமே சில நொடி தடுமாறி நின்றாள். கொடுத்த வேலைக்காக அவன் பேசுவதற்கு பதில் பேச வேண்டுமே என அவள் பொறுமை நின்றிருக்க, அதற்கு அவசியமில்லாமல் அமைதியாய் சென்றவனை வினோதமாய் பார்த்து வைத்தாள். என்னாச்சு? கிளம்பும் போதே நீ சரியில்லை, இப்போ வந்ததும் மறுபடியும் அத்தை ஆண்டி ஆயிடுச்சு. அவனும் உடனே திரும்பி வந்துட்டு வேலை இருக்குன்னு வெளியில் போயிட்டு இப்போ தான் வந்திருக்கான். ராஜா இப்படியெல்லாம் இருக்க மாட்டானே, அவன் கோபமாக இருக்கானா இல்லை என்ற மீனாட்சி மருமகளை குறை சொல்வது போல ஆகக்கூடாதே என அமைதியாகிவிட, அதெல்லாம் எதுவும் இல்லை, ஏதோ ஒர்க் ப்ரெஷரோ என்னவோ, நான் பேசுகிறேன் என்றவள் பூஜை அறை சென்று கூடையுடன் வைத்துவிட, ஆண்டியையும் காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா மதி என்றவர் பார்வை கூர்மையாய் வர, நடப்பதன் தீவிரம் உணர்ந்து தன்னை சமன் செய்ய முயற்சிச்சு, அவங்களை நான் பார்த்துக்கிறேன் அத்தை, நீங்கள் வரை பண்ணிக்காதீங்க என்றாள் மீனாட்சி அருகில் சென்று. அப்படியா? அப்போ போய் இப்போ சாப்பிட அவனை கூட்டிட்டு வா பார்ப்போம் போ என டெஸ்ட் வைத்தார். இதெல்லாம் அநியாயம், கொஞ்சம் டைம் கொடுங்க என்றவள், நாளைக்கு காலையில் என்று கேட்க, சட்டென எதையோ நினைத்து சிரித்து கொண்டவர் உடனே சம்மதமாய் தலையாட்ட, புரியாமல் விழித்தவளுக்கு சில நொடிகளில் மின்னலடித்தது. சரி சரி, சாப்பிட்டு அவனுக்கும் எடுத்துட்டு போ என சொல்லி, மாமா இன்னைக்கு நைட் வந்துடுவார், இவன் வேற ரூம் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டான், எதுவும் பண்ணலை என்று போகிற போக்கில் சொல்லி செல்ல, ஐயோடாய் என்றிருந்தது திகழ்மதிக்கு. ஆரியனின் உணவுடன் திகழ்மதி அறைக்கு வர, பால்கனியில் நின்று மொபைலில் பேசி கொண்டிருந்தவன் கதவு திறக்கும் சத்தத்தில் அவள் வருகையை பார்த்துவிட்டு மீண்டும் தொடர்ந்து பேசினான். நான் தான் கோபமாக இருக்கணும், இவங்களுக்கு என்ன, அதுவும் அவங்க அம்மா முன்னாடி, எனக்கா நஷ்டம் என்ற திகழ்மதி முணுமுணுக்க, ஆமாம் உனக்கு தான் நஷ்டம், உன்னை தெரிஞ்சா கழுத்தை பிடிச்சு வெளியில் தள்ளிடுவாங்க அத்தை என்றது மனசாட்சி. உண்மையை உறக்கச் சொல்லும் மனசாட்சியிடம் என்ன பேச என அவன் வர காத்திருக்க, இதோ அவனும் வந்து அவளை கண்டுகொள்ளாமல் சோபாவில் சென்று படுத்து விட்டான். மௌனமாய் கவனித்து விழித்து பார்த்தாள் திகழ்மதி. நேசம் உணரும். இந்த பகுதி இத்தோடு நிறைவுற்றது நண்பர்களே. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இதுவரை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.